வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மஹாஸ் ஃபுட் கம்யோங் மிக்ஸ் வச்சு எப்படி 4-in-1 கம்யோங் நான் செஞ்சேன்றத சொல்ல போகிறேன். அதுக்கு நான் எக் டோஃபு ஒன்று எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி அதுக்கு அரிசி மாவு கோட்டிங் கொடுத்தேன். ஏன்னா பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும், அது உடையாதுன்றதுக்காக. அப்புறம் 2 எக் பிளான் எடுத்து அதை வெட்டி பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுருக்கேன். நான் என்னோடய 4-in-1ல் புத்தாயம் ஒன்றுறதுக்காக அதை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடயே 4 வெண்டிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் என்னோடய எக் டோஃபுவை போட்டு பொரிச்சிட்டு எக் பிளானையும் வெண்டிக்காவையுமே பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து வதக்கின பிறகு நம்மளோட மஹாஸ் ஃபுட்டோட கம்யோங் மிக்ஸை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி வதக்கிக்கிட்டேன். அது வதங்கின உடனே அதில் வெட்டி வச்சுருந்த புத்தாயை ஆட் பண்ணி ஒரு கிண்டி விட்ட பிறகு நான் பொரித்து வச்சுருந்த எக் டோஃபு, எக் பிளான் அண்ட் வெண்டியை சேர்த்து நல்லா கிண்டினேன். எல்லாமே நல்லா வந்த பிறகு அது மேலே பேலன்ஸ் இருந்த வெங்காயத்தை அப்படியே தூவி விட்டேன். ஏன்னா அந்த வெங்காயம் அப்போ தான் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இப்போ என்னோடய சுட 4-in-1 கம்யோங் ரெடி ஆகிருச்சு. இதை இப்போ நான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.